அப்பா, இந்த ஊர் தலைவி ஆனதுலேருந்து ஒரே தண்ணி வரல, அது வரல, இது வரலன்னு நம்மளை போட்டு பாடா படுத்தி எடுக்கிறாங்கப்பா. சப்பா, வீடை பாரு கந்திரகோலமாக இருக்குது. நான் ஊருன்னு ஊருக்காகவே உழைச்சி என் வீட்டையே விட்டுட்டேன். சரி, வீட்டையாவது கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டுருப்போம். ரேச்சல், ரேச்சல். யாரு? பப்பி, வா பப்பி. என்ன ஊர் தலைவி ஆயிட்டியாம, வாழ்த்துக்கள். தேங்க்யூ. 4 பேர் இருக்கிற ஊர்ல இவ வேற தலைவியாயிட்டு பண்ற அளப்பற இருக்க. என்ன சொல்ற? என்னமோ சொல்ல. இல்ல, நீ ஆள்ற இந்த சீமைய பத்தி பெருமையா பேசிட்டு இருந்த. ஓ அப்படியா? சரி சரி, அது இருக்கட்டும். நீ போய் இந்த வேலையெல்லாம் பார்க்கலாமா? ஊர்ல உள்ள கணக்கு வழக்கு பார்க்கவே உனக்கு நேரம் பத்தாது. அதுவும் கரெக்டு தான். நான் இருக்கிற பதவிக்கு இந்த வேலையெல்லாம் நான் வந்து பார்க்க கூடாதுதான். ஆனா என்ன பண்ண, என் கரகம் நான் பண்ண வேண்டியதா இருக்கு. எனக்குன்னு வீட்டுக்கு இஷ்டத்துக்கு ஆளை விட முடியாது. பார்த்தியா, நம்ம நிறைய அரசியல்வாதிகளோட பேசுவோம், பல தேச நடப்புகளெல்லாம் பற்றி பேசுவோம். யாராவது கேட்டு வெளியே போய் ஏதாவது சொல்லிடுவாங்க. அதனால் வீட்டுக்குள்ளே அப்படி நம்பிக்கை இல்லாமல் யாரையும் விட முடியாது. பார்த்தியா, அதனால எல்லாமே நான் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி சரி, உனக்காக ஊரில் தேடி பிடிச்சி அலசி ஆராய்ஞ்சி ஒரு நல்ல பிள்ளையா வேலைக்கு கூட்டு வரேன். அந்த பொறுப்பை என்கிட்ட கொடுத்துட்டீங்களா, நீ கவலையே படமாட்ட. உண்மையாகவே நல்ல ஆளாக கொண்டு வருவியா? ஆமாம், கவலையே பட வேண்டாம். நீ இனிமேல் என்கிட்ட கொடுத்துட்டீங்களா? சரி, நீ ஏதோ சொல்கிறேன்னு நானும் சரின்றேன். பார்ப்போம். சரி, ஓகே, வர்றேன். என்ன பார்ப்போம். எங்க போனா இந்த லூசு ராணி? ராணி, ராணி, கண்ட மணி போட்டிருக்கா பாரு. ஒரு வேலையை உருப்படியா செய்யறாளா? இவளை வச்சு வேலை வாங்குறதுக்குள்ள எனக்கு போதும் ஆயிருது. எங்கடி போன? இந்த வந்துட்டு எங்கடி போன இவ்வளவு நேரமா? வீட்டுல நிறைய வேலை இருந்துச்சுல, பாத்துட்டு இருந்தேன். வீடு கண்ட மணி போட்டு உன்னை விட்டு வேலை வாங்கல, எனக்கு போதும் ஆயிருது. சரி, இந்த வத்தல் எடுத்து காய வைப்போ. சரிம்மா. வத்தல் சுண்டைக்காய் வத்தலா சொரைக்காய் வத்தலாமா? சுண்டைக்காய் வத்தலா? ஏண்டி இப்படி பாடாப்படுத்த? சுண்டைக்காய் வத்தல் உங்க தாத்தா தான் காய வைப்பாரு. அங்க வத்தல் எடுத்து வச்சிருக்க, அதை போய் காய வைப்போ. சரிம்மா, கோவப்படாது. நம்மள ஞானமா பேசக்கூட விட மாட்டேங்காங்களே. வா பப்பி, எப்படி இருக்க நீனு? நான் நல்லா இருக்கேன். அது இருக்கட்டும், இங்க என்ன பிரச்சனை உனக்கு இப்போ? அதை ஏன் கேட்குற? எனக்கு வந்து வாச்சிருக்கிறா பாரு இந்த லூசு ராணி. இவளை வச்சு வேலை வாங்குறதுக்குள்ள எனக்கு போதும் ஆயிருது. நீ பாடா படுத்துறா. இந்த மனுஷன் வேற இவளை ஏந்தரில் கட்டி வச்சுட்டு அவர் பாட்டுக்கு ஃபாரின்ல போய் உட்காந்துறாரு. இவளை நீ பாடா படுத்தி எடுக்கிறா. ஞாபகம் வருது, ஊர் தலைவி வீட்டுக்கு வேற நேத்து போனேன். அவ வேற வேலைக்கு ஆள் வேணும்னு சொல்லிட்டு இருந்தா. இவளை வேணா அவ தலையில கட்டி வச்சிருவான் நம்ம. யாரு? இந்த ரேச்சல் வீட்டுக்கா? ஆமா, அங்கதான் போனேன். அவ வேலைக்கு ஆளை கூட்டு வர சொன்னா. இவளை கூட்டிட்டு போட்டுமா? நல்லா இருப்ப தாயி, அவளை அப்படியே கூட்டிட்டு போயிருமா, உனக்கு புண்ணியமா போகும். மரியாமா நீனு? லூசுராணி, இந்த வந்துட்டேன். அந்த வந்துட்டாமா, நீயே பேசிக்காவட்ட. ஊர் தலைவி வீட்டுக்கு போமாமா? எம்மா, இவ்வளோ நாள் உங்க கொடுத்துட்டு உங்களை விட்டு எப்படிமா நான் போவேன்? தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போயிரு. ஏம்மா, நீ நினைக்கிற மாதிரி கிடையாதுமா. அங்க 4 வேளை உனக்கு நான்வெஜ். இங்க விட அங்க சம்பளம் உனக்கு நிறைய. இதை விட வேற உனக்கு என்ன வேணும்னு நினைக்கிறேன்? போங்கம்மா, வாங்கம்மா, நம்ம போலாம். கிளம்பிட்டால. சரி வா, நம்ம ஊர் தலைவி வீட்டுக்கு நான் உன்னை கூட்டு போறேன். அவ என்ன கொஸ்டின் கேட்டாலும் சரிம்மா சரிங்கம்மா. சரி, இங்க சொல்றது இருக்கட்டும், அங்க போய் சொல்லணும். சரி, இங்க இரு, நான் உள்ள போய் பேசிட்டு உன்னை கூப்பிடுறேன். ரேச்சல். வா பப்பி, வா உட்காரு, வா. நம்ம நேத்து பேசி இருந்தோம்ல, உனக்கு நான் வேலைக்கு தேடி பிடிச்சு அலசி ஆராய்ஞ்சு ஒரு நல்ல பிள்ளையா கூட்டிட்டு வந்திருக்கேன். அதுக்குள்ளேயும் ஆள் கூட்டிட்டு வந்துட்டியா நீ? இப்ப பாரு ராணி. இந்த வந்துட்டேம்மா. என்னம்மா இவ நடையே ஒரு மார்க்கமா இருக்கு. வேலைலாம் நல்லா பெர்ஃபெக்ட்டா பண்ணுவாமா, நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாதுமா. அப்படியா? வேலைக்காரிக்கு ரொம்ப மேக்கப் ரொம்ப அதிகமா இருக்கே. மற்ற நேரம்லாம் வேலையில கரெக்டா இருப்பாமா, வேலைன்னா வேலை தான். சரி, நீ சொல்ற, அதனால நான் விடுறேன். என்னம்மா, உனக்கு எல்லா வேலையும் செய்ய தெரியுமா? நீங்க என்ன சொன்னாலும் அப்படியே செய்வோமா. இந்த பணிவு எப்பயும் இருந்தா நல்லா தான் இருக்கும். சரி போ.
ஏமா லூசு ராணி. இந்த வந்துட்டமா. ஆமா, உனக்கு ஏன் லூசு ராணின்னு பேர் வச்சிருக்காங்க? எங்க அம்மா வச்ச எனக்கு பேரு ராணி. நான் என் ஊர்ல இருக்கிற என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு வச்சிருக்க பேரு லூசு ராணிமா. செல்லமா அப்படி கூப்பிடுவாங்க. சரி, லூசு ராணின்றது உன் கேரக்டர் இல்லையே. சே பார்த்தா அப்படியே தெரியுது. பார்த்தா தெரியல, ஆனா எல்லாம் யாரை பார்த்தாதான் தெரியும் லூசுன்னு நேரா. சரிம்மா, உங்களுக்கு என்ன வேணுமா? போய் எனக்கு ஒரு டீ போட்டு கொண்டு வா. இந்த வர டீ போட்டுறவா? போடு போடு. என்ன அறிவு இருக்கா உனக்கு? என்னாச்சுமா? உனக்கு கரெக்டா தான் லூசு ராணின்னு பேர் வச்சிருக்கானுங்க. ஐயோ, ஏன் டீ இப்படி என் மேல கொட்டுவ? நான் ஒரு ஊர் தலைவி, என் மேல என்னை பார்த்தாலே எல்லாம் பயப்படுவானுவோ. நீ என்ன டீ என் மேல கொட்டி இருக்க? நீங்க போடு போடுன்னு சொன்னீங்களா, அதனால போட்டுட்டோமா. மன்னிச்சிருங்க போக. சரி, அதை எடுத்துட்டு வந்து தொட. இப்போ மாப் எடுத்துட்டு வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணு. என்ன பண்ற? 5000 rupees சுடிதார் இது. ஓகே, இதுல போய் க்ளீன் பண்ண ஓகேயா? இதுல போய் க்ளீன் பண்ணிட்டு இருக்க மாப் வச்சு? இல்லம்மா, காஃபி எங்கெல்லாம் கொட்டி இருக்கோ அங்கெல்லாம் க்ளீன் பண்ணணும்ல. ஐயோ, உன்னை எந்த நேரத்துல பெத்தாங்க? உனக்கு வேலை செய்ய தெரியுமா தெரியாதா? கரெக்டா தானமா செய்யறேன். நீ ஒண்ணு பண்ண வேணாம், நான் இதை என் கையால தான் துவைக்கணும். இது ஷாம்பு வாஷ் தான் பண்ண முடியும் தெரியுமா? சும்மா இஷ்டத்துக்கு நீ உன் மாப்பு வச்சு தொடச்சிட்டு இருக்க. போய் மத்த இடத்த தொடச்சிட்டு போய் இன்னொரு டீ போட்டு கொண்டு வா எனக்கு. இன்னொரு டீ இதே மாதிரி போடணுமா எப்படிமா? டீயே வேண்டாம் எனக்கு, நான் வெளியே கிளம்புறேன். எனக்கு செருப்பு முதல்ல எடுத்து வை, நான் வெளியே கிளம்புறேன். இந்த வந்துட்டேன். எப்படிடா இம்ப்ரெஸ் பண்ணலாம் உங்களை? லூசரா, நீ என்ன செருப்பு ரெடியா? தட்டுல போய் செருப்பு எடுத்து வச்சிருக்க கொண்டாந்துருக்க. இம்மா, மரியாதையா அது ஏன் தட்டுல தான் குடுப்பியா? இம்மா, ஏன் தட்டுல வச்சா அது மரியாதையா இருக்காது. உங்க தட்டுல உங்க செருப்பை வச்சா அதனமா மரியாதையா இருக்கும். ஐயோ, இவளை வச்சு நான் என்னத்த பண்ண போறேன்னு தெரியல. போ, நான் வெளியே போறேன். லூசராணி, நான் சொல்ல மறந்துட்டேன். நான் வெளியே போறப்போ யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா ஒழுங்கா மரியாதையா நடந்துக்கணும். இந்த மாதிரி மரியாதை இல்ல. ஒழுங்கா கூட்டு வச்சு வீட்டுல உட்கார வச்சு சாப்பாடு போடணும். ஏதாவது ஸ்நாக்ஸ் காஃபி ஏதாவது கொடுக்கணும். சரியா? சரிங்கம்மா, தேவையில்லாம இந்த மாதிரி ஏதாவது ஸ்டூபிட் மாதிரி பண்ணி வைக்காத. சரிங்கம்மா, சரி, கவலைப்படாம போயிட்டு வாங்க. அம்மா, தாயே தர்மபிரபு, ராசாத்தி, மகாராஜா, யாராச்சும் இருக்காங்களா? ஒருத்தரையும் காணுமே. யார கூப்பிட்ட மாதிரி இருக்கு நம்ம வீட்டு வாசல் முன்னாடி. அம்மா, அட வாங்க 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 வாங்க. என்ன வாசல்ல நிக்கிறீங்க? ஐயோ, நீங்க என்னைத்தான் கூப்பிடுதீங்களா? உங்களை தான் பின்னாடி யாருமே இல்லையே, நீங்க மட்டும் தானே இருக்கீங்க. வாங்க வாங்க. இல்ல ரோட் வீடு இல்ல, இங்கேயே வாங்கிக்கிறேமா. வாங்கிக்க போறீங்களா? உங்களுக்கு விருந்தே வைக்கிறேன், உள்ள வாங்க வாங்க வாங்க. உட்காருங்க. சரிம்மா. அட, எங்க உட்காருதீங்க? சேர்ல உட்காருங்க. இல்ல இல்ல, கீழ உட்கார்ந்தது நமக்கு உங்களுக்காக தான் எங்க முதலாளி அம்மா சோஃபாலாம் வாங்கி போட்டு வச்சிருக்காங்க. சேர்லாம் உட்காருங்க, நம்ம வீடுதான். வெக்கப்படாம உட்காருங்க. டீ காஃபி எதுவும் குடிக்கிறீங்களா? எது கொடுத்தாலும் சாப்பிடுவோம். சரிம்மா. வீடு நல்லா தான் இருக்கு. இந்தாங்க இந்தாங்க. நன்றிம்மா, நன்றி நன்றி. சிக்கன் பிரியாணி, மதியம் மட்டன் பிரியாணி எதுவும் பண்ணணுமாமா? சிக்கன் பிரியாணியா? கொண்டு வாங்கம்மா, லெக் பீஸோட கொண்டு வாங்க. சரி சரி, அதை ரெடி பண்ணி கொண்டு வரேன். எல்லாமே போட்டு கொண்டு வாங்கம்மா, அள்ளி போட்டு கொண்டு வாங்க. அள்ளி போட்டா? குரூப் காத்துக்கிட்டு இருக்கு. இந்தங்க லெக் பீஸ்லாம் இருக்கு, சாப்பிடுங்க சாப்பிடுங்க, வெக்கப்படாம சாப்பிடுங்க. வேற எதுவும் வேணுமா? இப்படி கவனிப்பு இல்ல. வேற எதுவும் வேணுமா? வேற எதுவும் வீட்ல இருக்காமா? வீட்ல எல்லாம் இருக்கு, உங்களுக்கு எதுவும் வேணுமா? வேற இருந்தாலும் கொண்டு வாங்கம்மா. சரி சரிங்க, எடுத்துட்டு வரேன். என்ன வீடு ஒரே பேட் ஸ்மெல்லா அடிக்குது. நாத்தம் தாங்க முடியல. வயித்த குடலை புரட்டுது நாத்தம். யாரு நீ? வாங்கம்மா, உட்காருங்க. உட்காருங்களா? என் வீட்டுக்கு வந்து என்னைய உட்காருங்கன்ற? பிச்சைக்காரியெல்லாம் வீடு நடு வீட்டுல பிச்சைக்காரியெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பாடு போட்டுருக்க. லூசுரா, நீங்க வா.
இந்த வந்துட்டேமா. என்னம்மா? இந்த நடைக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. இது யார் இது? சொல்லுங்கம்மா. நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்க, என்ன துரத்தி அடிச்சிட்டு இருக்கீங்க? அது பிச்சைக்காரிய கூட்டு நடு வீட்ல உட்கார வச்சிருக்க. வெளிய போ, வெளிய போ முதல்ல. நீ என்ன தவுலாத்தா நின்னுட்டே இருக்க? ஓடு, ஓடு வெளிய. ஓடு. ஏம்மா, பட்டு வேற. இந்த போ, அம்மா போ. இல்லைன்னு சொல்லுங்க, நான் வரேன். ஓகே ஓகே. ஏய், என்ன பிச்சைக்காரியெல்லாம் கூட்டு நடு வீட்ல உட்கார வச்சிட்டு இருக்க? ஏமா, நீங்க போகும்போது யாரு வந்தாலும் வந்து சாப்பாடு போட்டு அனுப்புன்னு சொன்னீங்கன்னா உங்க பேச்ச நான் மீறுவேனாமா? ஐயோ, இவளை வச்சுட்டு இந்த பப்பி மட்டும் என் கையில கிடைக்கட்டும், அவளுக்கு இருக்கு. இவளை வச்சு நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு எல்லாத்துலயும் ஒரு வேலைக்கு 2 வேலையா இழுத்து வைக்கிறாளே. பெருக்கிறமா, ஒரு வேலை இல்ல, 2ஆ பெருக்கிறதுனா ஆசீர்வாதம் தானே. சப்பா, நீ ஒழுங்கா வீடை பெருக்கு. பாரு, வீடு எவ்வளவு கேவலமா இருக்கு. முதல்ல வீட்டை முதல்ல க்ளீன் பண்ணிருக்கியா? நான் என்ன சொல்லிட்டு போனேன் உன்ன? என்னம்மா? வீடெல்லாம் க்ளீன் பண்ணி வை, மாப் போட்டு வைன்னு தானே சொன்னேன். எனக்கு அதுக்கு தான் மெயின் ஆள் தேவை. போட்டுட்டு இருந்தேன், கெஸ்ட் வந்தாங்கல்ல, அதனாலதான் சாப்பாடு. அந்த பிச்சைக்காரி உனக்கு கெஸ்டா? சரிம்மா, கோவப்படாதீங்க. இங்க பாரு, இனிமேல் யாரும் வந்தாங்கன்னா வாசல்ல நின்னு பேசி அனுப்புற. சரி, இந்த மாதிரி நடு வீட்ல உட்கார வச்சு சாப்பாடு போட்டுட்டுலாம் இருக்க கூடாது. சரிம்மா, சரி. சரியா? ஓகே. அம்மா, இன்னைக்கு நம்ம ரேச்சலக்கா வீட்டுக்கு போறோம். ஜாலி தான். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம போறோம் தெரியுமா? நம்ம ரேச்சலக்கா வீட்டுக்கு போய் நம்மளுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதை ஃபுல்லா நம்ம அக்காட்ட கேட்டு வாங்கிடுவோம். சரியா? சரி. டிக் 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 டிக். யாரு? ரேச்சலக்கா. அம்மா வேற சொன்னாங்களே வீட்டுக்கு வந்தாலும் யாரையும் வந்து வாசலுக்கு உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லி. சரி பாப்பா. ஏய், நில்லு நில்லு நில்லு, போ. 2 ஸ்டெப் பின்னாடி போ. நீ யாருமா? நீ நான் ரேச்சலக்காவல கூப்பிட்டு. ஏய், ஏன் வீட்டுக்கு வந்துட்டு என்ன பார்த்து யாருன்னு கேக்குற? நீ யாரு முதல்ல? ஏமா, நான் அவ தங்கச்சிமா. நீ என்ன இப்படி சொல்ற? ரேச்சலக்காவை இங்க கூப்பிடுங்க. யாரும் கிடையாது வீட்ல, யாரையும் உள்ள விடக்கூடாதுன்னு எங்க அம்மா சொல்லிட்டு போயிருக்காங்க. ஒழுங்கு மரியாதையா வெளியில போயிரு, பாத்துக்கோ. இங்க ரேச்சலக்காவை கூப்பிடுங்க. அக்காவாது வாழக்காவாது வெளியில போடி. இப்படியா துரத்துதீங்க? நான் அதுக்கப்புறம் ரேச்சலக்காட்ட சொல்லி உங்களை எங்க செய்யணுமோ அங்க செஞ்சுக்கிறேன். சரி சரி, பாத்துக்கலாம். போ போ. சரிக்கா. ஏமா லூசுராணி, இந்த வந்துட்டேமா. சாப்பாடுலாம் சமைச்சியா? ஆமா, உங்களுக்கு பிடிச்ச சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு எல்லாம் ரெடியா இருக்கு. அப்படியா? சரி, எல்லாம் ரெடியா இருக்கு. சாப்பிடுற மாதிரி இருக்குமா? நீங்க சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்கம்மா. சரி சரி. நான் போனப்ப வேற யாராவது வந்தாங்களா? வேற யாரும்? ஆமா ஆமா, ஒரு பிள்ளை வந்தா. நீங்க சொன்னீங்களா வீட்டுக்கு வந்தா யாரையும் உள்ள விடக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல, மாப்ப வச்சு விரட்டி அடிச்சிட்டமா. யார் அந்த பிள்ளை? என்ன பேர் என்ன சொன்னாலா? உங்களை அக்கா அக்கா அக்கான்னா கண்ணாடி வேற போட்டிருந்தா. கண்ணாடி போட்டிருந்தாளா? ஏன் அது என் தங்கச்சிடி, எங்க அக்கா மக, எங்க பெரியம்மா மகடி அவ. சரிம்மா சரிம்மா, நான் அசால்ட்டா சொல்றேன். அவளை விரட்டி அனுப்பிச்சியா நீ? சரிம்மா, மன்னிச்சிருங்க. இந்த ஒரு வாட்டி மன்னிச்சிருங்கம்மா. உனக்கு எத்தனை மன்னிப்பு தான் நான் கொடுக்கறது? ஆண்டவர் மன்னிச்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்கல்லம்மா. நான் வேலைக்கு வச்சதுக்கு பதிலா வச்சதுக்கு நான் எனக்கு நானே சூனியம் தான் வச்சுக்கிட்டேன். சரி சரி, கோவப்படாதீங்கம்மா, கோவப்படாதீங்க. ஐயோ, வெளியில தான் நிம்மதி இல்லைன்னு வீட்டுக்கு வந்தா, வீட்டுக்கு இந்த ஒரு சூனியத்தை என் தலையில கட்டி வச்சு என்னை பாடா படுத்துறாங்க. சரி, கொஞ்ச நேரம் ஜெபமாவது பண்ணுவோம், அப்படியாவது சமாதானம் கிடைக்கட்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. உம்முடைய ஆவியினால நிரப்புங்க ஆண்டவரே. நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. இந்த பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா. நிரப்ப சொல்லுவாங்களோ அம்மா பாத்திரத்தை? வந்துட்டம்மா, வந்துட்டேன் வந்துட்டேன். உங்க பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. போதுமாமா தண்ணி, போதுமாமா பாத்திரத்துல தண்ணி, போதுமாமா போதுமாமா தண்ணி, போதுமாமா. ஏமா, நீ பாடுறது போதுமா? என்னாச்சுமா? நான் நிம்மதியா ஜெபம் பண்ண கூட என்ன தனியா விட மாட்டியா? பின்னாடியே வந்து எதையாவது ரோதனை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. நீங்க தான் நிரப்புங்க நிரப்புங்க, பாத்திரத்துல தண்ணியை நிரப்புங்க. தண்ணி எடுத்துட்டு நிரப்பி வலியுதுமா. நீ தண்ணி எடுத்துட்டு போமா முதல்ல. நான் ஜெபம் பண்ணுவேம்மா, என்னை டிஸ்டர்ப் பண்ணாதம்மா. சரிம்மா சரிம்மா, கோவப்படாதீங்க. சப்பா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. சப்பா, அந்த தடங்கள் எல்லாத்தையும் மன்னிங்க ஆண்டவரே. சப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. போவாஸ் போவாஸ், போர்வையால் என்னை மூடுமையா. அம்மாக்கு ரொம்ப குளிர்தோ, பனி நேரமா வேற இருக்கு. போர்வையால மூட சொல்றாங்க. வந்துட்டேன் வந்துட்டேன், இந்த வந்துட்டேம்மா வந்துட்டேன். அவசரப்படாதீங்க. மூடுமையா.
போவாஸ் போ. ஐயோ, குளிர் காய்ச்சல் எதுவும் வந்திருக்குமோ? அடடடடடா, என்னன்னு தெரியலையே. இந்த மயக்கம் போட்டு விழும்போது கூட போனை செல்ஃபி எடுக்கிற மாதிரியே வச்சிருக்காங்க பாருங்களேன். அம்மா அம்மா, ஏன் இவ்வளவு பில்டப் கொடுத்துட்டு இருக்காங்க தெரியலையே. அம்மா அம்மா அம்மா, என்னாச்சுமா? அம்மா, ஐயோ, லூசுத்தனமா ஏதோ பண்ணி இப்படி பண்ணிட்டேனே. அம்மா. ஆமா அம்மா, எப்போ பார்த்தாலும் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுவாங்கல்ல, நம்மளும் ஜெபம் பண்ணுவோம். ஈசப்பா, நான் தெரியாம ஏதோ தப்பு பண்ணிட்டேன் ஆண்டவரே. எங்க அம்மா எப்பவும் உங்களை நோக்கி ஆண்டவரே ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஈசப்பா, எனக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே, எனக்கு ஞானத்தை கொடுங்கப்பா. சூத்திரம். மத்தேயு 10:8 10:8 18 108. போனை கொண்டாங்க. ஹலோ, ஆம்புலன்ஸுங்களா? வாங்க வாங்க, எங்க அம்மாவுக்கு மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க. இந்த முக்கு தரல ஊர் தலைவி ரேச்சல்னு கேட்டாலே சொல்லுவாங்க. வாங்க வாங்க வாங்க. ஐயோ, என்னாச்சுன்னு தெரியலையே, பதட்டமா இருக்கு. டாக்டர் வந்துட்டாங்களா? நாக் பண்ணு. என்னாச்சு, எப்படி இருக்காங்க? மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்காங்க, எப்படி இருக்காங்களா? கண்ணெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, கண்ணெல்லாம் பார்க்காதீங்க. இல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஒரு இன்ஜெக்ஷன் போடுறேன், சரியாயிரும். சரி சரி சரி. இந்த டேப்லெட் மட்டும் வாங்கி கொடுங்க, சரியாயிடும். சரி. அம்மா வந்துட்டீங்களா? அம்மா அம்மா, நீ என் கண்ணு முன்னாடி நிக்காத, நான் உன்னை கொல்றதுக்கு முன்னாடி இங்க இருந்து ஓடி போயிரு. பின்னாடி வந்துட்டேன். இல்ல நீங்க அப்படி சொல்லாதீங்க, அவங்க தான் உங்களை இப்ப காப்பாத்துனாங்க. என்ன காப்பாத்துனதா? எனக்கு கொன்னதே அவதான், நான் செத்தது காரணமே அவதான். அப்ப மறுபொழப்பு பொழைச்சு வந்திருக்கேனா? செத்ததுக்கு காரணமும் நான் தான், இப்போ நீங்க பிழைச்சதுக்கு காரணமும் நான் தான். நீங்க மயங்கி விழுந்ததுக்கு அப்புறம் அவங்க தான் கரெக்டான நேரத்துக்கு கால் பண்ணி இங்க வர வச்சாங்க என்னைய. சரி, நான் வரேன். ஏய் லூசுராணி, உனக்கு எப்படி திடீர்னு இந்த ஞான உதயம்? எப்படி உனக்கு அந்த அறிவு வந்துச்சு? நீங்க எப்பவும் ஜெபம் பண்ணிட்டு இருப்பீங்களா, அதை நான் கேட்டுட்டே இருந்தேன். அப்போ நீங்க மயக்கம் போட்டு விழுந்தவுடனே நான் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் 10:8ன்னு சொல்லும் போது அந்த 108ங்கிற ஞாபகம் எனக்கு வந்துச்சுமா. சே, ஆண்டவர் எவ்வளவு ஞானத்தை உனக்கு கொடுத்துருக்காரு. இனிமேல் உன் பேர் லூசுராணி கிடையாது, உன் பேர் வெறும் ராணி தான். இல்ல மகாராணி. வேற ஏதாவது பேர் வைப்பீங்கன்னு நினைச்சு, என்னம்மா இப்படி வெறும் ராணின்ட்டீங்க? மகாராணின்னு வச்சுக்கோ போ.